ஆமே. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் திருப்புவோம். ஆண்டவருடைய சமூகத்தில் நேற்றும் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்கிறார்கள். இயேசு சொல்லுகிறார், சொல்லுங்க. பரலோக ராஜ்யம் பலவந்தம்னா ரஸ்லிங். ரெண்டு பலசாலி தூக்கி அடிப்பான் பாருங்க. ரெண்டு பேருமே சம பலசாலிகளா இருப்பான். ரெண்டு பேருமே அப்படி கோலியாத்து மாதிரி இருப்பான். ஒருத்தன் தூக்கி அடிச்சு யார் ஜெயிப்பானே தெரியாது, கடைசியில் ஒருத்தன் ஜெயிப்பான். பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. சொல்லுங்க. பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்கிறார்கள். நீங்க அதை அப்படியே கவனிச்சு பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டில் எலியாவை பின்பற்றி போகிறான் எலிசா. கொஞ்ச நேரம் அதை பார்த்துட்டு ஆண்டவர் சொன்ன சத்தியத்துக்கு திரும்பவும் கர்த்தர் எலியாட்ட சொல்றாரு, நீ போய் சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவின் மேல் உன் சால்வையை போடு, அவனை தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ணுவோம் ஸ்தானத்தில். சரி ஆண்டவரே, நோட் அட் த பாயிண்ட், குறிச்சுக்கிட்டேன். எகுன்னு ஒருத்தன் இருப்பான், அவனை நீ ராஜாவை அபிஷேகம் பண்ணி விட்டீங்கன்னா அவன் செய்ய வேண்டியெல்லாம் செஞ்சிருவான். ஆகாப்புக்கு ஒரு நாய் கூட விட மாட்டான், கருவறுத்துருவான். என்னுடைய திட்டங்களை ராஜாவாக்குறதுக்கு எகுவை தூக்கி விட்டுரு. சரி ஆண்டவரே. எலிசா சொல்லுங்க. 12 ஏர் மாடுகளை ஓட்டின ஒரு பெரிய தனவந்தன், ஐஸ்வர்யவான், கோடீஸ்வரன். 12 ஏர்மாடுகளை வச்சு உழுது விவசாயம் பண்ண ஒரு பெரிய கோடீஸ்வரன் எலிசா. 12 ஏர்மாடு பைபிள் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. 12 ஏர்மாடு வச்சிருந்தா 24 காளமாட்டை வச்சிருக்கிறவன் சாதாரண மனுஷன் கிடையாது. 24 காளமாட்டுக்கு சாப்பாடு போட்டு வச்சிருக்கிறவன் சாதாரண மனுஷன் வைக்க முடியாது. சொல்லுங்க. நான் நேரே விசாரிச்சிருக்கிறேன். இந்த கவர்மெண்ட் நடவடிக்கை எடுத்த போது நிறைய மாட்டு வண்டிக்காரன் எல்லா மாட்டையும் வித்துட்டேன். ஏன்னு கேட்பேன், எப்படி சார் நான் வைக்க போடுறது, பருத்தி கொட்டை புண்ணாக்கு போடுறது, ஒரு நாளைக்கு இவ்வளவு செலவாகும், நாங்கள் மணல் அள்ள முடியாது, ஒன்றும் அள்ள முடியாது, இந்த மாட்டை வச்சு என்ன செய்யறது, வந்த விலைக்கு வித்துட்டோம் அப்படின்ட்டான். ஒருத்தன் கூட இங்கெல்லாம் பாருங்க மாட்டு வண்டியே தெரியாது, ஒரு மாடை வச்சுக்கிற முடியாது. 24 மாடுகள், 12 ஏர்மாடு பூட்டி விழுகிறவன். சொல்லுங்க. நீங்கள் ஏன் இது முக்கியமானதுன்னா, சும்மா ஏழைபாலை ஒன்றும் தெரியாதவனை தான் ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைப்பாருன்னு நினைக்காதீங்க. அவருக்கு அவருடைய ஞானம் பெருசு. 12 ஏர்மாடை வச்சு ஓட்டி பெரிய தனவந்தனாக இருக்கிற அந்த எலிசா, அவன் போய் அவன் மேலே சால்வை போடு. சொல்லுங்க. போட்டாச்சு. அவன் புத்தியெலாம் அறிவில் எல்லாத்துலேயும் தேர்னவன் எலிசா. புத்தி, அறிவு, உலக காரியம், எப்படி பணம் சம்பாதிக்கணும், எல்லாத்துலேயும் தெளிவான மனுஷன் தான். புத்தி கேடுள்ளவன் இல்லை எலிசா, நல்ல ஒரு ஸ்ட்ராங் மேன். எலிசா மேலே அந்த சால்வை விழுகுது. சொல்லுங்க அல்லேலூயா. அது நினைத்து பாருங்களேன். எலியா போட்டிருந்த சால்வை சென்டர்லாம் இருக்காது, வேர்வையாக தான் இருக்கும். ஆனால் எலியா யாருங்கிற அறிவு எலிசாவுக்கு இருந்தது. சொல்லுங்க. எலியா யாருங்கிற அறிவு எலிசாவுக்கு இருந்தது. சால்வை மேலே விழுந்தோன்னு சொல்கிறா. சொல்லுங்க. என் தகப்பன் தாயை ஒரு முத்தம் கொடுத்துட்டு வந்துடுறேன். சொல்லுங்க. நான் இனிப்பா வாசிங்க. நான் உனக்கு செய்ததை நினைத்துக்கொள். நான் உனக்கு செய்ததை, இந்த வார்த்தை கவனிங்க, நான் உனக்கு என்ன செஞ்சேங்கிறத நினைச்சுக்க. ஏன்னா எல்லார் மேலேயும் சால்வையா எலியா போட முடியாது. கர்த்தர் சொன்னா தான் அந்த சால்வை விழுகும். எனக்கு ஒரு காரியம் ஞாபகம் வருது. ஊழியத்தின் ஆரம்பத்தில் தேவநேசன் டீச்சர் வீட்டில் இப்போ ஆராதனை, தேவநேசன் டீச்சர் வீட்டில் ஆராதனை. காலையில் பகலில் உபவாசம் ஜெபம் பண்ணுவோம், காலையில் ஜெபம் பண்ணுவோம். பிரசங்கம் பண்ணுறதுக்கு முன்னாடி காலையில் 6 ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை காலையிலேருந்தே ஜெபம் பண்ணுறோம், வெள்ளனத்துலேருந்தே ஜெபம் பண்ணுவோம் ஆராதனைக்காக. அப்போ தேவன் ஒரு தரிசனத்தை உண்டாக்குனார். அப்போ தான் எனக்கு ஒன்றும் புரியலை, இப்போ தெரியல. வானத்திலிருந்து ஒரு சிகப்பு கலரில் அப்படியே ஒரு பெரிய போர்வை அப்படியே இறங்கி வருகிறது. ஜெபத்தில் ஒரு தேவ தரிசனம் சுருக்கமாக அப்படியே ஒரு சிகப்பாக அப்படியே வருது, பெருசாக இருக்குது அந்த போர்வை, படர்ந்து அப்படியே இறங்குது. சொல்லுங்க. அது ஓடி போய் அது எனக்கு தான் எடுக்க போகும்போது அங்கே ஒரு ஆள் நின்று பறிக்குது. அங்கே திடீர்னு ஒரு ஆள் வந்து அதை பறிச்சுக்கிட்டு இருக்கிறான். எப்படி வந்தான்னு தெரியலையே, திடீர்னு வந்துட்டானே. இதெல்லாம் அதிகாலையில் எப்படி வந்தான்னு தெரியல, அதிகாலையிலே இப்படி ஆண்டவரே என்னன்னு தெரியலையே. நாளில் ரொம்ப தூரமாக ஓடி வந்துக்கிட்டு இருக்கேன் இந்த சால்வை எடுக்கன்னு பார்த்தா இவன் வந்து பறிச்சுக்கிட்டு நிற்கிறானே அப்படின்னா டப்புன்னு அதிர்ச்சியில் இதாகிடுச்சு. அன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம். சொல்லுங்க. ஒரு முஸ்லீம்லேருந்து ரசிக்கப்பட்டேன். அந்த பெரிய வாட்ட சாட்டமாக தொப்பியெல்லாம் வச்சுட்டு, பிரதருக்கு ஞாபகம் இருக்கா, என்னமோ சொன்னார், ஹமீம் வந்து அவங்களுக்கு என்னமோ ஹமீம் அன்சாரி எம்ஏ என்னென்னமோ எம்ஏக்குமே ஒரு அட்டையும் காட்டி முஸ்லீம்லேருந்து நான் ரசிக்கப்பட்டேன், ஏதோ கிட்ட பாண்டிச்சேரி பக்கம் என்னென்னமோ சொன்னார். பாண்டிச்சேரி பக்கம் இருந்து வந்தேன் அப்படின்னோடனே கரெக்டாக ஆராதனைக்கு வந்துட்டார். வந்து உட்காந்துட்டு சரி சாட்சி சொல்ல சொன்னோன்னா பிரசங்கத்துக்கு வந்துட்டார். எனக்கு உண்மையாகவே பயம் என்னென்னா, பாஸ்டர் மைக்கை விடுறாரு இல்லையாப்பா, வந்த ஆளுக்கு ஒரு பிரசங்கம் பண்ண கொடுக்கப்படாதான்னு மக்கள் நினைக்குமே. மக்கள்கிட்ட கெட்ட பேர் வாங்க முடியாது, அதுதான் ஏன் பிரச்சனை. முஸ்லீம்லேருந்து வந்தவர் என்னென்ன இதெல்லாம் சொல்லுவார், அதை நம்ம கேட்போம்னு பார்த்தா இவர் விட மாட்டேங்கிறார். பாஸ்டர் மைக்கை விடுறாரு இல்லையாப்பான்னு நினைப்பாருன்னு சொல்லிட்டு சரி வாங்க ஐயா பிரசங்கம் பண்ணுங்க. அவர் பாட்டுக்கு மத்தேயு 3:4, ஏசாயா 12:5, எரேமியா 13:4 அப்படின்னா இருக்குமா இருக்காதா? இருக்குமா இருக்காதா? இருக்கும். ஏசாயா 12:4 இல்லாமையா போயிடும். எரேமியா 13:5 சொன்னால் பைபிளில் இருக்கத்தானே செய்யும். அவர் பாட்டுக்கு அடிச்சு விட்டு என்னத்தையோ அடிச்சு விட்டு முடிச்சு விட்டார். எங்கள் அப்பா வக்கீல் நீதிபதி என்னென்னமோ உருட்டி விட்டு அவர் பாட்டு போயிட்டார். சரி ஆண்டவரே. சாயங்காலம் எனக்கு செய்தி வருது, அவுளியார் நகரில் ஒரு பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காரு. அவுளியார் நகரில் அவருக்கு இந்த மாதிரி சபையில் போய் மைக்கை வாங்கி எதையாவது அந்த நேரத்தை ஓட்டி விட்டுட்டு கடாம அன்றைக்கி என்னை கொன்ன மாதிரி ஆண்டவரே நான் என்ன பதில் சொல்லுவேனோ தெரியலையே, காலையில் சொல்லி எனக்கு புத்தி இல்லையே,
காலையில் தேவனே எனக்கு சொல்லியும் நான் புத்தி இல்லையே, மக்களுக்கு பயந்தில்லை இப்படி செஞ்சுட்டேன், தேவனே என்னுடைய பாவத்தை மன்னியும் சொல்லுங்காமே. ஆளுகளுக்கு பயந்தில்லை இப்படி போயிட்டேன், அடி வாங்குறது நான் இல்லை, தேவனுடைய வழிநடத்தல் சொல்லுங்காமே. ஏன் இதை சொல்லுகிறேன்னா, ஊழியம் தேவனால் தரப்படுகிறது சொல்லுங்காமே. இப்போ எலிசாவின் மேலே சால்வையை போட்ட உடனே எலியா சொல்லுகிறான், நான் உனக்கு செய்ததை நினைத்துக்கொள் சொல்லுங்காமே. நான் உனக்கு செய்ததை நினைத்துக்கொள், வேற எதுவுமே சொல்லலை. போயிட்டார் எலியா. போய் தான் உழுத அந்த மாட்டை தான் அடிக்கிறான். ஒரு ஏர் மாட்டை பிடிச்சி அடித்து அந்த நில கலப்பையிலலாம் வச்சு எரித்து தன் தாய் தகப்பனுக்கு எல்லாருக்கும் விருந்து கொடுத்துட்டு ஒரு முத்தம் கொடுத்துட்டு அன்னைக்கு போனவன் தான். அதுக்கு பிறகு வீட்டுக்கு வரல சொல்லுங்க ஆமென். இதே தான் புதிய ஏற்பாட்டில் என்னை பின்பற்றி வா இயேசு தம்முடைய சீடர்களை கூப்பிட்டார். எல்லாவற்றையும் விட்டு பின்பற்றினார்கள், எல்லாவற்றையும் விட்டுட்டு பின்பற்றினார். சில நேரம் அதனால தான் நான் ரொம்ப காரசாரமாக சொல்கிறது உண்டு. சில பிரதரெல்லாம் இருக்குது, 2 பேர் வாத்தியாராக இருப்பாங்க, மொட்டை மாடியிலே பிரேயரே நடத்திக்கிடுவாங்க, தசம் வாங்க அன்றைக்கி யாரும் கொடுக்க மாட்டாங்க. அவங்க குடும்பம் ஒரு 2-3 வாத்தியார்கள், குறிப்பாக அரசு எம்ப்ளாயியாக கூட்ட சேர்த்துக்குருவாங்க. அவருடைய பிரச்சனையை கத்தருக்கு கொடுக்கக்கூடாது, அதை வஞ்சிச்சு முழுங்கிடணும். பிரச்சனை அதுதான். அவங்க தொடங்கின நாள்லேருந்து சாகிற நாள் வரைக்கும் அந்த வீட்டு மொட்டை மாடியில் அந்த 15 பேர் 10 பேர் அப்படி தான் உட்காந்துருப்பாங்க. அவங்க பிரசங்கமே தசம் வாங்க அன்றைக்கி எதிராக தான் பிரசங்கமாக பண்ணுவாங்க. இங்கேயும் நடக்கும், இங்கே ஒரு 4-5 இருக்குது. அந்த 15 பேர் உட்காந்துருப்பாங்க, அதுக்கு ஒரு திட்டம் போட்டு ஏதாவது பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இவங்க சொல்கிற பிரசங்கத்தில் முக்கியமான காரியம் இந்த பெந்தகோஸ்து சபையை அழிக்கணும் அப்படிங்கிறது தான். ரொம்ப நான் நேரடியாக கேட்டிருக்கிறேன், ரொம்ப துயரமாக இருக்கும் சொல்லுங்காமே. 2 பேர் எம்ப்ளாயி, நல்ல பணம் இருக்குது, பேங்க்ல எல்லாம் டெபாசிட்டும் பண்ணிவிட்டு ரிட்டையர்டு பணத்தை பத்திரப்படுத்திட்டு வீடக கடை வாடகை அங்கங்கே தோட்டம் தரவு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு அப்புறம் தான் ஊழியத்துக்கு வருவாங்க. என்ன பிரதர், ஆனால் ஏசுநாதர் 12 பேரை கூப்பிட்டதை வந்து கவனிக்க மாட்டாங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு போனார்கள் சொல்லுங்காமே. எல்லாத்தையும் விட்டுட்டு, தகப்பனை விட்டுட்டு, படகை விட்டுட்டு, தொழிலை விட்டுட்டு இயேசுவை பின்பற்றி போனார்கள். அப்படி தான் இருக்குது, எல்லாவற்றையும் விட்டு அவரை பின்பற்றினார். மத்தேயு அரசாங்க ஊழியர், சத்தியத்தை நம்ம புரியுது. மத்தேயு யாருங்க? யாரு சீக்கிரம் சொல்லுங்க. டாக்ஸ் கலெக்டர், ஆயத்துறையில் உட்காந்துருக்காங்க, நமக்கு புரிய மாட்டேங்குது. வரி வசூல் இங்கே இருக்கிற நகராட்சி பில் கலெக்டர்னு வச்சுக்கோங்களேன், நகராட்சியில் உள்ள பில் கலெக்டர் தான் மத்தேயு. ஆயத்துறையில் வரி வசூலிக்கிறவன் போய் கூப்பிடுறாரு. அப்படியே விட்டுட்டு இந்த வரேன் ஆண்டவரே, கணக்கு வழக்கெல்லாம் வாங்கிக்கிறப்பா, எனக்கு இந்த அரசாங்க வேலை வேணாம்யா, ஏறதுக்கிட்டே பிளாத்துக்கிட்டே பிடுங்கப்பட முடியாது, ஏசுநாதர் பின்னாடி நான் போயிடுறேன் சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசுநாதருக்கு பின்னாடி எல்லாத்தையும் விட்டு அவரை பின்பற்றினார்கள் சொல்லுங்காமே. சொல்றார், எல்லாவற்றையும் விட்டு உண்மை பின்பற்றினோமே என்ன கிடைக்கும்? பேதர் கேட்கிறான் சொல்லுங்க. அல்லேலூயா. இன்றைக்கும் நாளைக்கும் எப்பொழுதும் தேவன் தன்னுடைய பரிசுத்தவான்களை கூப்பிட்டுட்டே இருக்கிறார், தன்னுடைய ஊழியத்தை செய்ய அழைத்து கொண்டே தான் இருக்கிறார் சொல்லுங்காமே. எலிசா மேலே விழுகுது, விழுந்த உடனே அவன் மாட்டை அடித்து கலப்பையில் வச்சு எரித்து தாப்பனு தாய்க்கு ஒரு முத்தத்தை கொடுத்துட்டு அப்படியே கிளம்புறான். சத்தமாக சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. திருப்பி அவன் வீட்டுக்கு வரவே இல்லை, ஓடிக்கொண்டே இருக்கிறான். அவனுக்கு ஒரே ஒரு அட்ரஸ் தான் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது, எலியாவின் கைக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா. பைபிளில் படிச்சேன்னா இது வந்துகிட்டே இருக்கும். எலியாவுக்கு பின்னாடி ஓடணும். இன்னும் சொல்ல போனால் அந்த காலத்தில் தீர்க்கதரிசிகள் ஒரு வார்த்தை கூட வேஸ்ட்டாக பேச மாட்டாங்க சொல்லுங்க. அல்லேலூயா. எங்கள் வீட்டுக்கு வர சொந்தக்காரர் ஒருத்த கூட ஒரு 2 நாளைக்கு மேலே இருக்க மாட்டாங்க. ஏன்னா எங்கள் வீடு அமைதியாக இருக்கும், டிவி ஓடாது. நியூஸ் பார்க்கும்போது செல்லுலேருந்து கனெக்ட் பண்ணுவோம், செல்லுலேருந்து அப்படியே கனெக்ட் பண்ணி விட்டோம்னா டிவியில் ஓடும், நியூஸ் மட்டும் டப்புன்னு நினச்சிருவோம். பேசவே பேசாது. 5:30 மணிக்கு மேலே 3-4 குழாய் இருக்குது, அது ஊர் பூரம் சத்தம் போடும், பாட்டு பாடும், பாவி அரிச்சு கேஸ் வந்தார், நரகம் இருக்குது, பரலோகம் இருக்குன்னு ஏதாவது பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கோம் 5:30 மணிக்கு. அதுக்கு பிறகு அது அமைதியாக தான் இருக்கும், வீடும் அமைதியாக. அவர் பிள்ளைகள் நாங்கள் ஜெபம் பண்ணுவோம், எங்கள் வேலையை பார்த்துட்ருக்கோம். எங்கள் வீட்டுக்கு வர விருந்தாடிக்கு பேச்சு துணைக்கு ஆள் என்ன இருக்காது, ஓடிய போயிடும். பேச்சு துணைக்கே சொல்லுங்கள், கடகடன்னு பேசுகிறோம்ல, நம்ம எங்கே கடகடன்னு பேசுகிறவங்க வராது, பேசுகிற தேவைக்கு தான் பேசுவோம். பேச்சு துணைக்கு ஆளே இருக்காது, போயிடும். இது வரைக்கும் இப்படி தான் கேட்குதா சொல்லுங்க. ஆமென். வீண் வார்த்தைகளுக்கு இடமே கிடையாது. எலியாவும் அப்படிதான். அதனால தான் பைபிள் சொல்லுது, எலியாவின் கைக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா. இவ்வளவு பெரிய கோடீஸ்வரர் மேலே சால்வையை போட்டாரு ஆண்டவர், அவனுக்கு என்ன வேலை கொடுத்தாரு? தொங்குன்னு பின்னாடியே ஓடணும் எலியாவுக்கு பின்னாடி. எலிசா நினச்சிருந்தானா 10 வேலைக்காரன் அப்பாயின்மெண்ட் வாங்கி எலியாவுக்கு பின்னாடி கொடுத்துருக்கலாம். 10 ஊழியக்காரில். ஆண்டவர் அதை செய்யலை. எலிசா மேலே சால்வையை போட்டுட்டு தொங்குன்னு எலியாவுக்கு பின்னாடியே ஓடுறான். எலியா ஏதாவது வைப்பு நிதி வச்சிருப்பாரா? பென்ஷன் ஏதாவது மாத பென்ஷன் வருமா, மாத சம்பளம் வருமா, எதுவும் எலியாவிட்ட இருந்து கிடைக்குமா? மாத உதவித்தொகை, ஸ்டைஃபண்டு சொல்லுங்களேன். கர்த்தருடைய ஆவியானவர் மலையில் வச்சிருப்பார், திடீர்னு குகையில் வச்சிருப்பார், திடீர்னு பள்ளத்தாக்கில் கொண்டு போய் தள்ளுவார், திடீர்னு ஒளிஞ்சிக்கன்னு சொல்லுவார். உண்மையை சொல்லணும்னா எலியா ஒரு தேடப்படுகிற மனுஷன். யாரு? அரசாங்கம் தேடுற மனுஷன். ஆகாப் ஆள் வச்சு தேடுற மனுஷன். ஆகாப் ஆள் வச்சு தேடக்கூடிய மனிதன் எலியா. எலியாவுக்கு அட்ரஸே கிடையாது, வம்ச வரலாறு கிடையாது. பைபிள் தொடங்கும் போதே சொல்லும், திஸ்பியன் ஆகிய எலியா, அவ்வளோதான் அட்ரஸ். அவனுக்கு வம்ச வரலாறு தாய் தப்பனை எங்கே தேட முடியும்? எலியாவுடைய அட்ரஸ் என்ன? திஸ்பியன் ஆகிய எலியா, அவ்வளோதான் சொல்லுங்க. ஆமென். என்னங்க தேடிக்கிட்டு ஒன்றுமே இருக்காது. ஒரு கம்பை தூக்கி போடுவேன், சால்வையை சுற்றிக்கிட்டு கம்பை கையில் கொண்டுக்கிட்டு பறந்து போவார்.
நடக்கிறோமா பறக்கிறோமான்னு தெரியாது. கர்த்தருடைய வேலையா தேசம் எங்கிலும் சுற்றி அலைகிற மனுஷன். சொல்லுங்காமே. ஏன் இது முக்கியம்னா, எலிசாவுக்கு என்ன வேலையை ஆண்டவர் சால்வை போட்டார் தெரியுமா? ஒரு வேலையுமே கிடையாது. சில நேரம் ஒரு வேலையும் கொடுக்காம நீங்கள் ஒரு வேலைக்காரன் வச்சுருங்க, எவ்வளோ சிரமம். சொல்லுங்காமே. நீங்கள் நினைக்கலாம், எலிசா கற்றுக்கொண்டது என்ன? எலிசா எலியாவினிடத்தில் கற்றுக்கொண்டது என்ன? யாராவது வாயத்தம் சொல்லுங்க. கீழ்ப்படிதல். ஏன்னா தண்ணி ஊற்றினார். இன்னொருத்தர் சொல்லுங்க. பைபிளை நீங்கள் இன்னும் இனிப்பாக தியானிக்கணும்ல, சும்மா படித்தா ஒன்றுக்கு வேலைக்கு ஆகாது. பின்னாடியே ஓடுறானே. எலியாவினிடத்திலிருந்து எலிசா கற்றுக்கொண்டது என்ன? ஏன்னா பேசவே மாட்டார் அவர். எலியா பேச மாட்டார். கர்த்தர் சொன்னதை சொல்வார், அவ்வளோதான். கர்த்தர் என்ன சொல்கிறாரோ பயந்து நடுங்கும் ஜனம். அவன் சொன்ன வார்த்தை கீழே விழுகாது. 3 வருஷம் லாக் பண்ணுறேன், ஸ்டே ஆர்டர் வாங்குறேன், மழை பெய்யாதுன்னா செத்தான்னு அர்த்தம். மேலேயும் லாக்கு கீழேயும் லாக்கு, அவ்வளோதான். 3 வருஷம் என் வாக்கினால என்று தேசத்தில் மழை பெய்யாது, பனி பெய்யாது அப்படின்னு சொன்னால் மேலேயும் லாக்கு கீழேயும் லாக்கு போயிட்டே இருப்பான். அவனை தேடி கண்டுபிடிக்க முடியாது. சொல்லுங்காமே. அதனால தான் இந்த பூமியில் அந்தி கிறிஸ்துடைய ஆட்சியில் எலியா மறுபடியும் வரப்போகிறான் உயிரோட. ஏன்னா அந்த மாதிரி ஆளுகளுக்கு தேவை. நீங்கள்லாம் மனதுருகிறீங்களா பிரதரு? என்ன ஐயா பசிக்குதுன்னு இந்த தொலைஞ்சு போ, 50 ரூபாய்க்கு புரோட்டா சால்னா வாங்கி சாப்பிட்டு போன்றிய. எலியா அவருக்கு தேவை. பூமியை வாதிக்கணும். அந்தி கிறிஸ்து 2ல் 1 பார்க்கணும். எலியாவின் ஆவி அவருக்கு தேவை. சொல்லுங்காமே. சொன்னாரா? வச்சிருக்கிறார்ல எலியாவின் ஆவி. கோடரியை வச்சிருப்பார் வேர்ல. வேற அருகே கோடரி வைக்கப்பட்டிருக்கிறது. நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். எலியாவின் ஆவியோட வந்து இறங்குறான் ஒருத்தன், யோவான் ஸ்நானகன். விரியன் பாம்பு குட்டிகள்னு திட்டுறான். ஆசாரியனுக்கு மகனா பிறந்தவன், அரண்மனையில் இருக்க வேண்டிய யோவான் ஸ்நானகன் பரிசுத்த ஆவி தாயின் கர்ப்பத்தில் இருக்கும்போது அவனை நிரப்பிடுறார். ஆண்டவருடைய நோக்கத்தை அப்படி பளிச்சுன்னு அடிக்கிறான். ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்கள் யோவான் ஸ்நானகனை போல ஒருத்தன் இல்லை. இயேசு சொல்றார். சொல்லுங்காமே. அவன் அற்புதமும் செய்யலை, மனதுருகி மக்களுக்கு ஐஸும் வைக்கல. பெரிய கோடீஸ்வரன் லைனில் விழும்போது ஐயா சாமின்னு ஓடி போய் கவர் வாங்க நிற்கல. விரியன் பாம்பு குட்டிகளை தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? வரப்போகுது கோபம். வரப்போற கோபத்துக்கு நீ தப்பிக்கிறதுக்கு உனக்கு குறுக்கு வழி காட்டினது யார்? ஞானஸ்தானம் பெற வந்து நிற்கிற, ஆனால் பொல்லாப்ப விடல, மனம் திரும்பல, பாவத்தை விடல, பாவம் அநியாயம் அக்கிரமம் எதையும் விடல. லைன்ல வந்து நீ ஞானஸ்தானம் வந்து வாங்குறதுக்கு வர்ற. விரியன் பாம்பு குட்டிகளே, வரப்போற கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உனக்கு வகை காட்டினவன் யார்? சொல்லுங்காமே. எலியாவின் ஆவியோட வந்தான் யோவான் ஸ்நானகன். ஒரு இடத்துலையும் அப்படியே கனிவா ஐஸ் வைக்கிற பிரசங்கம்லாம் அவனுக்கு தெரியவே தெரியாது. ஐஸ் வைக்கிற பிரசங்கம் யோவான் ஸ்நானனுக்கு அருளப்படலை. சொல்லுங்காமே. இந்த எலியா அனாவசியமாக பேசவே மாட்டான். எலியா எங்கே இருப்பான்? தேவன் சொல்கிற இடத்துல எலியா இருந்து கொண்டிருப்பான். சொல்லுங்காமே. எலிசா கற்றுக்கொண்டது என்ன? சொல்லுங்க அல்லேலூயா. நீங்கள் நல்லா கவனிச்சேன்னா சும்மா இருக்கிறது தான் கற்றுக்கொண்டான். ஐயா தண்ணி ஊற்ற சொன்னால் தண்ணி ஊற்றணும். இன்னும் சொல்லப்படும், இன்னும் ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பாஸ்டர்கள், இந்த இயேசுதாசன், நிறைய காவி போட்டு சில பாஸ்டர் இருந்தாங்க, கிருபாசன், இந்த மாதிரி எல்லாம் ஒரு நாள் முச்சூடும் பேச மாட்டாங்க. கூட இருக்கிற ஊழியர்கள் சும்மா இருக்க வேண்டியதான். ஒரு வார்த்தை ஒருத்தர் வேடிக்கையாக சொன்னார். அவர்கிட்ட இருக்கிறதே ஒன்று தான், செத்ததும் ஒன்று தான். அந்த பலாப்பழத்தை எடுத்துகிட்டு வா, எடுத்துகிட்டு தான் வரணும், கொண்டு வச்சிடணும். அந்த கத்தியை எடுத்துகிட்டு வா, கத்தியும் எடுத்துகிட்டு வந்து வச்சிடணும். அப்புறம் எப்போ சொல்லுவாரோ அதை வெட்டு, கேட்குதா? அதை வெட்டணும். சொல்லுங்காமே. செத்தே போயிடுவோம் நம்மனா. வெட்டி முடிச்சுட்டு வெட்டுனா வெட்டி தான் வைக்கணும் பிரதர். வெட்டி வச்சிடலாம், நாளை வெட்டி வச்சிடலாம். அப்புறம் எப்போவாது சொல்லுவார், காலையில் ஆரம்பிச்சது சாயங்காலம், இப்போ அந்த சொலையை பறித்து கொண்டுட்டு வா. நம்மளாம் அவர்கிட்ட பொறுமையாக இருக்க முடியுமா? சொல்லுங்க. சுட்டவுடனே நம்ம துப்பாக்கி கொண்டு டப்புன்னு வரணும். ஆண்டவர்கிட்டையும் வராது, தீர்க்கதரிசிகள்கிட்டையும் வராது. அதுதான் விஷயம். நீங்கள் நினச்சோன்னு நடக்காது. 75 வயசில் கூப்பிட்டு 25 வருஷம் வரைக்கும் எவ்வளோ அமைதியாக இருந்தார். 75 வயசில் ஆபிரகாமை கூப்பிட்டுவிட்டு 25 வருஷம் அவர் பாட்டுக்கு கல் மாதிரி அமைதியாக இருந்தார். தண்ணியில் போட்ட கல் மாதிரி அமைதியாக இருந்தார். நம்ம அவசரம் வேலைக்கு ஆகாது. சுட்டவுடனே துப்பாக்கி மாதிரி அவர் வேலை செய்யறதுக்கு உங்களுக்கு வேலைக்காரர் கிடையாது. துப்பாக்கி வேணால் குண்டு டப்புன்னு வரும். ஆண்டவர்கிட்ட அப்படி வராது. சொல்லுங்காமே. ஏன்னா நீங்கள் மனுஷன், அவர் ஆண்டவர். அதுதான் விஷயம். நீங்கள் மனுஷன், அவர் ஆண்டவர். அதை கற்றுக்கிறது ரொம்ப சிரமம். அதைத்தான் கற்றுக் கொடுத்தார்கள். ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். இன்றைக்கி கிருபாசன சபைகள் எத்தனை சபை இருக்குது தெரியுமா? நிறைய சபைகள். இது மாதிரி நிறைய சபைகள் இருக்குது. நிறைய சபைகள், பெரிய பெரிய சபை, நிறைய வருமானம் உள்ளலாம் ஏகப்பட்ட சபை இருக்குது. சாக போகும்போது அந்த மனுஷன் ஆண்டவர் ஒன்றும் இல்லை. அப்படியே வரலாறுலாம் படித்தோம்னா ரொம்ப ஆச்சரியமாக சும்மா ஓலை பையில் படுத்துருப்பாங்க. திடீர்னு சொன்னோடனே கிருபாசனத்தில் உள்ள தேவ மனுஷனை சொல்லுகிறேன், ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறார், போ பாம்பேக்கு போ. அவ்வளோ அவர் வாட்டுக்கு ஏறி ட்ரெயினில் ஏறி பாம்பே போயிட்டார். புதுசாக படிச்சுப்பார். பாம்பேக்கு போய் இறங்குறாரு. ஆண்டவரே நடக்கிறார். அவர் பாட்டு நடந்து போயிட்டு இருக்கிறார். தேவனே இந்த வீட்டை தட்டு. ஒன்றுக்கு கீழ்ப்படிந்த பிறகு தான் அடுத்த வார்த்தை வரும். அதுதான் முக்கியம். நம்ம 1ஆவதுலேயே ஃபெயில் ஆயிடுவோம். இவ்வளோ தூரம் பாம்பேக்கு நான் போகிறதா, எனக்கு ஆள தெரியாது, டிக்கெட் ரிசர்வ் பண்ணலையே, அவர் டிக்கெட் எடுத்தாரோ எடுக்கலையே போயிட்டார். சொல்லுங்காமே. ட்ரெயின் எல்லாம் நின்றுருக்கு. அவருடைய புத்தகத்தில் படிச்சு பாருங்களேன். போக வேண்டிய இடத்துக்கு இவர் லேட்டாக போகிறாரு, ட்ரெயினை நிறுத்திட்டார். ஆண்டவர் புத்தகத்தில் எழுதுறார், ட்ரெயினை நிறுத்திட்டார். ஒரு கன்வென்ஷனுக்கு போகும்போது கன்வென்ஷனுக்கு போயிருக்கிறாரு, அழைக்கப்பட்டு ட்ரெயின் பாதியில் நின்றுச்சு. ஆண்டவர் சொன்னாரான் ரயில்வே ஸ்டேஷனில், எங்கேயா என் ட்ரெயின்? அது போயிடுச்சு. தண்டவாளத்திலே ஓடிருக்கார். தண்டவாளத்தில் என்னைக்காவது ட்ரெயின் ஓடின ட்ரெயின் நிற்குமா? அறந்தாங்க விட்டு கிளம்பிடுச்சுன்னா அடுத்த பட்டுக்கோட்டையே எங்கே நிற்கும். இவர் போனது கொஞ்சம் லேட்டாக போயிட்டார். தேவரே சொல்லுங்கள் அல்லேலூயா.
ட்ரெயின் போயிடுச்சியா முதவே. ஆனால் தேவனே போயிடுச்சே, நீ ஓடுனா கொஞ்சம் தூரம் ஓடி போய் ட்ரெயின் ரிப்பேர் ஆகிட்டு இருக்கு. சொல்லுங்க அல்லேலூயா. இவரை கூப்பிட்ட மனுஷன் அங்கே உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு. தேவனே அவர் உட்காந்து ஜெபம் பண்ணி இவரும் கரெக்டாக அந்த பெட்டியில் போய் ஏறினோடனே ஐயா சோத்திரம் 2 பேரும் ஜெபம் பண்ணோன்னா ட்ரெயின் கிளம்பிருச்சு. இதெல்லாம் கேட்குறதுக்கே உங்களுக்கு கதை மாதிரி இருக்கே, கேட்குறதுக்கே கதை மாதிரி இருக்குது. நடந்ததெல்லாம் போனால் எப்படி இருக்கும்? சொல்லுங்க அல்லேலூயா. ஆமாம், பாம்பேக்கு போனோன்னா வீட்டு கதவை தட்டுறாருது. அங்கே ஒரு பெரிய வசதி படைத்த மனுஷன் சாக பிழைக்க, கேன்சர்லேயே சாக பிழைக்க கிடக்கிறான். அப்போ தான் அவருக்கு தெரிஞ்சு ஏதோ ஒரு நோக்கம் வந்திருக்காங்க. வீட்டை தட்டி திறந்து என்னையா, ஏன்னா இந்து மக்கள் காவியில் தாடியும் காவி உடை போட்டிருந்தவள ஒரு மதிப்பாங்க. ஏதோ ஒரு சாமியார்னு, என்னையா சாமி என்னன்னு எனக்கு தெரியாது, ஏசுநாதர் வர சொன்னார், அவ்வளோதான். பாச தெரிஞ்சோ இல்லை, ஏசுநாதர் போக சொன்னார், வந்திருக்கேன். என்ன பிரச்சனை? இந்த ஒரு சாக பிழைக்க ஒருக்கும் கிடக்கிறான், போய் ஜெபம் பண்ணுறாரு. சாக பிழைக்க கிடக்கிறவன் தலையில் கையை ஜெபம் பண்ணுறாரு. சொல்லுங்க ஆமே, சுகமடைந்தான் அந்த மனுஷன், சுகமடைஞ்சிட்டு கேட்குறேன். அவன் கொஞ்சம் நல்லா என்னையா செய்யணும் உங்களுக்கு, நான் உங்களுக்கு என்ன செய்யணும், எனக்கு என்ன செய்ய போகிறேன், நானே சன்னியாசி, பரதேசி, ஊராக சுற்றுற ஆள். கர்த்தர் சொன்ன, அவர் இந்திலிருந்து வந்த மனுஷன், சன்னியாசி பேர் கொச்சு குஞ்சா சாது ஏசுதாசன். அவர் கல்யாணம் இல்லை, சன்னியாசி, ஊர் பூரா ஜெபம் பண்ணிகிட்டே ராத்திரி போல ஓலை பாயில் இப்படி தான் ஜெபம், அப்படியே ஆடி தோத்திரம் வேற பேச்சே இல்லை, அப்படியே தோத்திரம், ஆண்டவரே தோத்திரம். எத்தனையோ அற்புதங்கள். கிராமங்களெல்லாம் போகும்போது அவர் சொல்லும்போது சொல்கிறார், ஒரு பூசாரியை கூப்பிட்டு, இத்தனை பாம்பு உன் வீட்டில் இருக்குண்ணா, நல்ல பாம்பு குட்டியா, எத்தனையோ சாட்சி, இத்தனை நல்ல பாம்பு குட்டி இருக்கு. அவன் தோண்டியது எதுன்னு பார்த்தா அத்தனை அது அவன் சொன்ன நம்பரில் அந்த பாம்பு குட்டிகள் இருந்திருக்கு. சொல்லுங்க அல்லேலூயா. எத்தனையோ தேவனோட நடக்கிறவர்களுக்கு அந்த கிருபை உண்டு. அப்படி தான் தமிழ்நாட்டில் இருக்கிறவனுக்கு பாம்பேயில் எப்படி கிருபாசனம் வந்துச்சு, அப்படி தான் வந்துச்சு. அந்த சுகமானம் கேட்டேன், என்னையா செய்யணும் உங்களுக்கு, எனக்கு ஒன்றுமே செய்யணும், இருந்தால் மட்டும் இடம் கொடு, இது மாதிரி உன்னை மாதிரி ஆளுக்கு பிரசங்கம் பண்ணி ஒரு சுகமானம் நான் ஒரு ஊழியக்காரரை அனுப்புகிறேன். பாம்பேயில் நம்ம இடம் வாங்கி கோயில் கட்ட முடியுமா போகிறத? எவ்வளோ கோடி வேணும், லட்சம் வேணும், இருந்தால் மட்டும் இடத்த கொடு, ஒரு ஊழியக்காரரை அனுப்பி வைக்கிறேன், இந்த மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் அவர் ஜெபம் பண்ணுவார், சுகமாகும். தர்றேன்யா, ஆண்டவருக்கு இல்லாத இடமா? சொல்லுங்க அல்லேலூயா. கொடுத்தேன் பாம்பேயில். சொல்லுங்க அல்லேலூயா. ஏன் இந்த வார்த்தை முக்கியம்னா, கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் இந்த எலிசா எலியாவினிடத்தில் கற்றுக்கொண்டது பெரிய விஷயம் கிடையாது. சொல்லுங்க ஆமென். கீழ்ப்படிதலோடு ஓடுகிறான், தண்ணி ஊற்று, பொறுமையாரு, அவ்வளோதான். ஐயாவுக்கு கை கழுவ தண்ணி ஊற்று. அதே தான் மோசையின் வேலைக்காரனாகிய நூனின் குமாரனாகிய யோசுவான்னு வரும். மோசையின் கைக்கு அப்படியே வேலைக்காரனாக ஓடுறான். மோசையின் வேலைக்காரனாக இருந்த நூனின் குமாரனாகிய யோசுவாவுக்கு அட்ரஸ் தான். சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு முடிக்கிறேன். ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த குறிப்பை, அந்த மனுஷன் சாவு நேரம் வரும்போது தேவனே இந்த ஊழியத்தை ஒப்படைச்சிட்டு போகணுமே, இந்த ஊழியத்தை நான் ஒப்படைச்சிட்டு போகணுமே, அதுக்காக ஜெபம். சொல்லுங்க அல்லேலூயா. இந்த ஊழியத்தை ஒப்படைச்சிட்டு போகணுமே, ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கலாம். அதுக்காக தெரியும், டைம் முடியல தெரியும், ஜெபம் பண்ணிகிட்டே தாவே. ஆண்டவர் வேறு ஒன்றுமே சொல்லலை. இந்த உனக்கு என்னமோ ஒரு நேசன் என்னமோ வரும், தாசையான்னு நினைக்கிறேன், எனக்கு அந்த இது ரொம்ப நாள் ஆச்சு. உன்கிட்ட இருக்கிற அந்த உனக்கு கூடவே இருக்கிற வேலைக்காரனை கூப்பிட்டு கொடுத்துட்டு டைம் உனக்கு முடியுது, அவன்கிட்ட ஒப்படைச்சிரு எல்லாத்தையும். சொல்லுங்க அல்லேலூயா. ஒன்றுமே சொல்லலை, அவருக்கும் தெரியாது நமக்கு இந்த பதவி கிடைக்குமா, அவருக்கும் தெரியாது. கூப்பிட்டார், தாசையா இங்கே வா, 2 தான், உண்மையாயிரு, அவ்வளோதான் சொன்ன உபதேசம். 1 மணி நேரம் பாடு, நல்ல இங்கிலீஷ் படி, மியூசிக்லாம் போடு. சொல்லுங்க அல்லேலூயா. திறமையெல்லாம் வளர்த்துக்க, ஒரு மண்ணாங்கட்டியும் வேணாம். கர்த்தர் இதை வச்சா செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. கூப்பிட்டார், தாசை உண்மையாக இரு. எவ்வளோ பெரிய உபதேசம். சொல்லுங்க ஆமென். பி ஃபெய்த்ஃபுல் டு காட், உண்மையாக இரு, அவ்வளோதான். ஒரே வார்த்தை தான் அதுவும். வா சபை பொறுப்பெல்லாம் எடுத்துக்க, உண்மையாக இரு, முடிஞ்சு போச்சு. அதுக்குள்ளே எல்லாருக்கும் சொல்லியாச்சு. அடுத்து ஒரு கூட்டம் நடத்துகிறார். நடந்தது வாழ்க்கையில் கூட்டம் நடத்துகிறார். அப்படியே ஜனங்கள் ஏராளமான ஜனம். அவர் கடைசி கூட்டம் தான் கூட்டம் நடத்திட்டு இருக்கிறாரு. பிரசங்கியார், இவருக்கு ரொம்ப வயசான பிரசங்கியார் ஒருத்தர் கூப்பிட்டுருக்கார் கேரளாவில். அவர் பிரசங்கம் பண்ணுறார். பிரசங்கம் முழுசாவே முடிக்கல. அவர் இருந்துச்சு, சரி பிரசங்கம் இதோட நிறுத்திக்கிடுவோம், இப்போ ஆசீர்வாத ஜெபம் பண்ணுவோம், சபையாருக்கு ஒரு ஆசீர்வாத ஜெபம் பண்ணுவோம். சொல்லுங்க ஆமென். ஆசீர்வாதம் ஜெபத்தை பண்ணிவிட்டு அப்படியே போய் சேரில் உட்காந்து வருதான், அப்படியே போயிட்டார். ஆசீர்வாத ஜெபத்தை போட்டுட்டு அப்படியே போய் உட்காந்ததோடு அவர் போய் சேர்ந்தார். அவருக்கு டைம் முடிஞ்சிருச்சு, இறந்து போனார். சொல்லுங்க அல்லேலூயா. ஏன் இது முக்கியங்கிறது, நம்முடைய வாழ்வில் ஆண்டவர் எப்படி நடத்துகிறார் பாருங்க. எலிசாவை மேலே சால்வை போட்டாச்சு. போட்ட உடனே அவன் அறிவுள்ளவன், புத்தி உள்ளவன், திறமை உள்ளவன், பணக்காரன். அவனுக்கு மார்க் போட்டால் 100 மார்க்கு மேலே போடணும். MBA படித்தவர் அவர், அப்படி வச்சுக்கிறோங்க. MBA படித்தவருக்கு கொடுத்த வேலை என்னென்னா ஒரு வேலையும் கிடையாது. ஏன் எப்படி தேவன் உருவாக்குகிறார், சும்மா தண்ணி ஊற்று, பொறுமையை கற்றுக்க, வாய் பேசாமல் இருக்க கற்றுக்க, கர்த்தர் எந்த நேரத்தில் எதை செய்கிறாருன்னு கவனித்து பார்க்க கற்றுக்க. சொல்லுங்காமே. தேவன் எந்த நேரத்தில் செய்கிறாரோ அந்த நேரத்தில் தான் நீ போகணும். அவசரத்துக்கு செய்ய மாட்டார். அவர் சொல்லி நிறைவேற்றுறதுக்கு ஒரு காலம் வச்சிருப்பாரு. தேவன் யாருன்னு அமர்ந்து கற்றுக்க. சொல்லுங்காமே. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், ஜாதிகளுக்குள்ள உயர்ந்திருப்பேன். சொல்லுங்க அல்லேலூயா. நீ உட்கார்ந்திருந்து அமர்ந்திருந்து தேவன் என்ன செய்கிறார், எப்படி நடத்துறார், அதை முதல்ல கவனிச்சுக்க. அதனால தான் எலியா ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை எலிசாவிடத்துல. சொல்லுங்க அல்லேலூயா. பேசல. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. கடைசியாக வாசிக்கிறோம்,
எலியாவை ஆண்டவர் எடுத்துக்கொள்கிற நேரம் வருகிறது. எலியா தீர்க்கதரிசி, அது அந்த பகுதிக்கு நேரம் திருப்புங்க பைபிளை. எலியா தீர்க்கதரிசிக்கு டைம் முடியுது. இப்போ கர்த்தர் அவனை எடுத்துக்கொள்ள வேண்டிய நேரம் வந்துருச்சு. சொல்லுங்க ஆமென். இப்போ எலியா எலிசாவை பார்த்து சொல்லுகிறான். மிக முக்கியமான குறிப்பு அதில் இருக்கு. எலிசாவே நான் எங்கே போகிறேன்? வாசிங்க பார்ப்போம். கர்த்தர் எலியாவை சுழற் காற்றிலே பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ள போகிற போது, எல்லாருக்கும் வசனம் சொல்லுங்க, தேடி எடுக்கிறது சொல்லுங்கப்பா. 2 ராஜாக்கள் எல்லாரும் ஆமா சிலால் தேடிக்கிறேன். 2 ராஜாக்களுடைய புத்தகம் 2 சொல்லுங்க. 2 வாசிங்க. கர்த்தர் எலியாவை சுழற் காற்றிலே பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ள போகிற போது எலியா எலிசாவோடு வாசிங்க. எலிசாவோடு கூடத்தில் இருக்கு புறப்பட்டு போனான். எலியா எலிசாவை நோக்கி, நீ இங்கே இரு, அனுப்புகிறார் என்றான். ஆமென். கவனிக்கிறீங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியம். சொல்லுங்க அல்லேலூயா. இவ்வளவு காலம் பின்பற்றி வந்த எலிசாவை, சொல்லுங்க அல்லேலூயா, இவ்வளவு காலம் பின்பற்றி வந்துட்டா. இப்போ சுழற்காற்றில் பரலோகத்தில் எடுத்துக்கொள்ள போறார் ஆண்டவர். நேரம் வந்துருச்சு. சொல்லுங்க ஆமென். ரொம்ப ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட் அது விளையாட்டுக்கு எழுதப்படலை. அவனுடைய எஜமான் எலியா எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய நேரம் வந்துருச்சு. இப்போ நியாயமாக என்ன செய்யணும்னா, கூப்பிட்டு கட்டி பிடிச்சி, இவ்வளோ நாள் நல்ல பிள்ளையா இருந்தியடா பிள்ளை, இவ்வளோ நாள் நல்ல பிள்ளையா இருந்தியே, இவ்வளோ நாள் எனக்கு ஒளியம் செய்தியே, தண்ணி கை கழுவ தண்ணி, நான் எங்கே போனாலும் கூட வந்தியன்னு சொல்லணும். நியாயமாக சொல்லுங்கள். இவ்வளோ காலம் என்னோட நிழல் மாதிரி பண்ணிட்டு வந்தியப்பான்னு சொல்லி கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து எதையாவது ஒன்று செஞ்சுருக்கணும். ஆனால் அப்படி செய்யலை. சொல்லுங்க ஆமென். அதில் ஒரு தேவ ரகசியம் இருக்குது. எலியாவை விட 2 மடங்கு எலிசா வல்லமையாய் செயல்பட்டான். சொல்லுங்க ஆமென். எலியாவோட 2 மடங்கு வல்லமையாக வெளிப்பட்டது. நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, ராஜாக்கள் பயந்து விழுந்தார்கள். அவன் மரண படுக்கையில் படுத்திருக்க கூட ராஜா வந்து விழுகிறான், அழுகிறான். இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே, இஸ்ரவேலை காப்பாற்றுகிற ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே, என் தகப்பனேன்னு சொல்லி விழுந்து அழுகிறான். நான் பேருக்கு தான் ராஜா, என்னை காப்பாற்றினதே நீ தான். சீரியாவில் படை அங்கே வருது, இங்கே வருது, தேசத்தை காப்பாற்றி, இங்கே படை அனுப்பி அவனை சரிப்படுத்து, எல்லாம் உட்காந்துட்டு சொல்லிட்டு இருக்கிறான். இருந்த இடத்துல இருந்து ராஜாவை காப்பாற்றுறவனே எலிசா தான். என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே, இஸ்ரவேலுக்கு காப்பாற்றுற ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே, என் தகப்பனேன்னு விழுந்து அழுகிறான். எலிசாவுக்கு மனைவி பிள்ளை இல்லை. அவன் தேசத்தை காப்பாற்றுறது வைக்கப்பட்ட ரதமும் குதிரை வீரரும் பெரிய மகிமையின் அடையாளம். இதை உருவாக்கணும்னா, சொல்லுங்க ஆமென், இப்படிப்பட்டவர்களை உருவாக்கணும்னா நெருப்பில் போட்டு தான் எடுக்கணும். சொல்லுங்க. எதுக்கு இராணுவ வீரனை கொள்ளுன்னு உருவாக்குறான் தெரியுமா? இராணுவ வீரனுக்கு முதல் தரமான பிளேடு கொடுப்பான், முதல் தரமாக சம்பளம் கொடுப்பான், முதல் தரமாக சாப்பாடு கொடுப்பான், முதல் தரமான பூட்ஸு ஆடை எல்லாம் ஃபஸ்ட்டு குவாலிட்டி கேன்டீனை வச்சு கொடுப்பான் இராணுவ வீரனுக்கு. சொல்லுங்க ஆமென். உண்மையை சொல்லணும்னா அவன் பலி ஆடு. தேசத்துக்காக நிற்கிறான். செத்து போனால் பெட்டியில் வருவான். உயிரோடு இருந்தால் ஏதோ பென்ஷன் கிடைக்கும். சாவுக்காக கொண்டு போய் நிறுத்தப்படுகிறான். தேசத்துக்கு உயிரை கொடுக்காம நிறுத்தப்படுகிறான். எல்லாம் முதல் தரமாக அவனுக்கு கொடுக்கணும், தப்பு இல்லை. தேசத்துக்காக உயிரை கொடுக்க பனிக்கட்டியில் நின்றுக்கிட்டு இருக்கிறான். சொல்லுங்காமே. அவனை உருவாக்குறது ரொம்ப கஷ்டம். உருவாக்கி கஷ்டப்பட்டு தான் உருவாக்குவாங்க. 4 மணிக்கு எந்திரிக்கணும். அவனை பயங்கரமாக புளிஞ்சு எடுத்து சாக்கடைக்குள்ள முக்கி பயங்கரமான கஷ்டங்களை கொடுத்து தான் இராணுவ வீரனை உருவாக்குவாங்க. சொல்லுங்காமே. தேவன் அப்படிப்பட்ட ஒரு சித்தம் கொள்ள தீர்மானித்தார். நம்ம ஏன் இது முக்கியம்னா, ரொம்ப லேசான வாழ்க்கை தான் நமக்கு பிடிக்கும். அப்படி சொகுசான வாழ்க்கை பிடிக்கும். சொல்லுங்க. சொகுசான வாழ்க்கை தான் நமக்கு பிடிக்கும். ஆனால் தேவன் உங்களை உருவாக்கணும்னா அப்படி உருவாக்க மாட்டார். எனக்கு அதில் அனுபவம் இருக்குது. சாப்பிடாத நாட்கள் இருக்கிறது. இந்த ஊழிய தொட்டு ஓடுறதுக்கு ஜெபம் பண்ண நாள் இருக்குது. உபவாசம் இருந்து வேறு ஊருக்கு போகிறதுக்கு உபவாசம் இருந்து ஜெபம் பண்ண நாள் இருக்குது. எனக்கு தேவனே, இந்த ஊர் எனக்கு வேணாம், இந்த ஊர் நமக்கு சரிப்படாது, நீ எங்கிட்டாவது வேறு ஊருக்கு போயிடுறேன், எனக்கு தாங்க முடியல, ஜெபம் பண்ண நாள் இருக்குது. அந்த பாடு நமக்கு தேவையாக இருக்கிறது. சொல்லுங்காமே. எலிசாவுக்கு இந்த ட்ரைனிங் வருது. இப்போ கடைசியாக எலியா பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ள போகிற நேரம் வருகிறது. எலியாவுக்கு தெரியுது, சுற்றி இருக்கிற எல்லா தீர்க்கதரிசிகளுக்கும் தெரியுது. அதனால தான் பைபிள் சொல்லுகிறது, இன்று உன் எஜமானை ஆண்டவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ள போகிறார். அது உனக்கு தெரியுமான்னு கேட்குறாங்க. இன்று உனக்கு தலைமையாக இருக்கிற உன் எஜமான கர்த்தர் எடுத்துக்கொள்வார். அது உனக்கு தெரியுமா? சொல்லுங்காமே. அப்போ சொல்கிறார்கள் எல்லார்ட்டையும். எலிசாட்ட சொல்லலை. சில பேருக்கு என்கிட்ட ஒன்றுமே சொல்லலையே பாஸ்டர், தரிசனமே கொடுக்கலையே, ஒரு சொப்பனம் கூட கொடுக்கலையே, ஒரு தரிசனம் ஒரு சொப்பனம் ஒன்றுமே வருதில்லை பாஸ்டர். உனக்கு பாஸ்டர் சொல்கிற பிரசங்கத்துக்கு நீ கீழ்ப்படிந்ததுண்டா? ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு 30 வருஷம் ஆகுது உனக்கு. கர்த்தர் என்கிட்ட சொல்லட்டும் பாஸ்டர் ஞானஸ்தானம் எடுக்கணும்னு. ஏசுநாதர் அவ்வளோ பெரிய ஏசுநாதரே போய் தண்ணிக்குள்ளே மிங்கி யோவான்ட்ட ஞானஸ்தானம் பெற்று கரையேறிட்டார். ஏசுநாதர் என்கிட்ட தனியாக வந்து லெட்டர் போடட்டும் பாஸ்டர், தனியாக என்கிட்ட நேராக சொல்லட்டும் ஞானஸ்தானம் எடுக்கவே. பீடியை விடுறதுக்கு ஏசுநாதர் சொல்ல வேண்டியிருக்கு, சாராயத்தை விடுறதுக்கு ஏசுநாதர் சொல்ல வேண்டியிருக்கு. ஏசுநாதர் நேரம் வந்து சொன்னால் பீடியை விட்டுறேன் பாஸ்டர், பொடியை விட்டுறேன், கெட்ட வச்செல்லாம் விட்டுறேன், இவங்களோட சேர்ந்து சுற்றுறது ஏசுநாதர் நேரம் தரிசனம் கொடுத்தாருன்னா விட்டுறேன். ஏசுநாதர் உனக்கு வேலைக்கார மாதிரி கேட்குதா? சொல்லுங்க அல்லேலூயா. சுற்றி இருக்கிற வந்து சொல்கிறாங்க, உன் எஜமானை, உனக்கு தலைமையாக இருக்கிற எஜமானை இன்றைக்கு கர்த்தர் உன்னை விட்டு எடுத்துக்கொள்வார், சுழற்காட்டில் பருவத்துக்கு கொண்டு போயிடுவார். திஸ் இஸ் த லாஸ்ட் டே ஆஃப் யுவர்ஸ் மினிஸ்ட்ரி. உனக்கு எஜமான வச்சிருக்கிற, தலைமையாக வச்சிருக்கிற எலியாவை இன்னைக்கு ஆண்டவர் தூக்கிடுவார். அது உனக்கு தெரியுமா? சொல்லுங்காமே. எல்லாரும் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஆனால் எலியா சொல்லலை.
பைபிளை ருசிச்சு வாசிங்க. சொல்லுங்க அல்லேலூயா. கூடவே வச்சிருக்கிறவன்ட்ட சொல்லலை. சொல்லுங்க அல்லேலூயா. ஆமாம், எங்கள் பாஸ்டர், நான் வளர்ந்த பாஸ்டர் என்னை கொள்ளாமல் அப்படி தான் கொள்வார், சொல்லவே மாட்டார் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு. ஆனால் இப்போ நான் இந்த வயதை கடக்கும்போது இனி தேவன் தருகளை எப்படி செய்யணுங்கிறதுல நான் அதில் ஒரு அனுபவப்பட்டு வருகிறேன். சொல்லலை, நம்ம கோவம் வரும்ல, சொல்லவே மாட்டார். எந்த ஊருக்கு போகிறேன்னு கூட சொல்ல மாட்டார். காலையில் அதான் சொல்லியிருக்கேன், அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். கம்பம் தேனின்னு ஒரு ஊர் இருக்குது, ராயப்பம்பட்டின்னு ஒரு ஊர் இருக்குது, உத்தமபாளையத்து பக்கத்தில். கம்பம், தேனி, குமிளி, தேக்கடி அந்த இடத்துல இருக்கும். அது 4 மணிக்கு மதுரை பஸ்ஸை பிடிச்சி போனால் 10 மணிக்கு போய் சேரலாம். 4 மணிக்கு அதிகாலையில் பஸ்ஸை பிடிக்கணும், 10 மணிக்கு அங்கே போய் சேரணும். அப்புறம் போய் அந்த ஸ்பாட்டுக்கு போய் திருவிருந்தாராதனூருக்கு போவோம். அவர் வெள்ளனை எந்திரிச்சிடார், அவருக்கு தெரியும் நான் கூட தானே இருக்கேன், கூடவே எடுபடி ஒளியாக நாங்கள் ஓடிட்டு இருப்போம். காலையில் 4 மணிக்கு கரெக்டாக வாசலில் வந்து நின்று அவர் குளித்து சேவ் பண்ணி காலை கடன்கள் எல்லாம் மாலை கடன்லாம் முடிச்சுட்டு சென்டெல்லாம் போட்டு பொட்டியெல்லாம் தூக்கி க்ளீனாக வந்து வாசலில் நின்றுட்டு தீப்பிடிச்ச வீட்டில் கத்துற மாதிரி கத்துவார். என் பேரை சொல்லி தீப்பிடிச்ச வீட்டில் கத்துற மாதிரி கத்துவார். நான் விழுந்தடிச்சு ஓடி வந்தோடனே, பஸ்ஸை விட்டுருவோம் போ, பஸ்ஸை விட்டுருவோம், ஓடுவோம், பஸ்ஸை விட்டுருவோம், வா போவோம். என்னங்க பல்லாச்சும் விளக்க வேண்டாமா? காலையில் 4 மணி புத்தாமல் போட வேணாம், அதை விடுங்க. பல்லு விளக்க வேண்டாம், வாயை இறுக்கி மூடிக்கிட்டு கொடூரமாக கோவம் வரும். ஏன் இங்கே இருக்கிறோம், நம்மளை ஒரு மனுஷனாக கூட மதிக்கல, ஒரு வேலைக்காரனாவது வச்சுருந்தா அதுக்கு ஒரு பல்லு விளக்க டைம் கொடுக்கக்கூடாதா? இப்படியா ஒரு கொடுமை நடக்கும்? இவருக்கு தெரியுதில்ல, காலையில் வெளில போகணும், சென்ட் வரைக்கும் அடிக்க தெரியுதில்ல, கிச்சனு பேண்ட் சட்டையெல்லாம் போட்டு ஷூவெல்லாம் போட்டு பொட்டியெல்லாம் தூக்கிட்டு நம்ம ஒரு பல்லு விளக்க நமக்கு நேரம் கொடுக்கக்கூடாதா? தேவனே, இந்த கொடுமையெல்லாம் சாந்திக்கு நான் இருக்கணுமா? எங்கே போய் சொல்ல? அதான் வாயை திறக்க முடியாது பல்லு விளக்கலைன்னா. இதெல்லாம் விட கொடுமை நடக்கும், இதை விட கொடுமை நடக்கும். போய் அங்கே போய் நடந்தோன்னே, சரி மைக் எடுத்து பாடு. இதெல்லாம் எங்கே சொல்கிறது? ஒன்றுமே சொல்ல முடியாது. மைக் எடுத்து பாடா, 4 மணி வந்து பல்லே விளக்காம தான் எங்கிட்டு பாடுறது? ஊழியை தொட்டு ஓடுறதுக்கு எத்தனையோ வேத கல்லூரிக்கு தபால் எழுதியிருக்கேன் நான். எத்தனையோ பேருக்கு தபால் இருக்கேன். மட்டும் மாடியில் போய் இவரை கொள்ளுங்க, இவருடைய பிள்ளைகளை கொள்ளுங்கன்னு ஜெபம் பண்ணியிருக்கேன். அவர் வீட்டு மாடியில் பட்டினி, காலையிலேருந்து நைட் வரைக்கும் பட்டினி. மாடியில் போய் முழங்கால் போட்டு, ஆண்டவரே இவருக்கு எதுவும் ஒரு வியாதி அனுப்பக்கூடாதா, இப்படி பிள்ளை எதுவும் படுத்த படுக்கையில் படுக்காதா, நீ சும்மா இருந்தால் நான் என்ன தான் செய்வேன் சொல்லுவாமே. அது கரெக்டாக மாடியில் வந்து அப்படியே சட்டப்படியாக பிடிச்சா தெளிவாக சொல்லிடுவார், நான் சாகணும், பிள்ளைகளுக்கு ஏதாவது வரணும், ஏதாவது நடக்கணும், நீ ஜெபம் பண்ணிட்டு இருக்க, ஆனால் அப்படி நடக்காது. ஆண்டவரே இது என்னடா கொடுமையாக இருக்குது, சாகவும் முடியல, வாழ முடியல, இதெல்லாம் தாண்டிருக்கோம். நல்ல பிள்ளையா நான் சொல்கிறத கேட்குறது தான் உனக்கு வேலையே, நீ சொல்கிறது நான் கேட்குறது இல்லை. நான் என்ன சொல்கிறேனோ அதை கேட்டு நடக்கிறது தான் இங்கே கொண்டு வந்துருக்கிறார். போய் சாப்பிட்டுட்டு படு, அவ்வளோதான். ஆண்டவரே தேவன் இருக்கிறாரா இல்லையா சொல்லுங்காமே. நம்மளை உருவாக்குறதுக்கு கடினமான பயிற்சிகளை ஆண்டவர் இது மாதிரி நிறைய சொல்லிட்டு, இது மாதிரி டஜன் கணக்கில் இருக்குது எனக்கு. ஆனால் அது என்னை உருவாக்கியது. சொல்லுங்காமே, அழுது மன்றாடி ஆண்டவரை பிடித்துக்கொள்ள எனக்கு உருவாக்கியது, தேவனை பிடித்துக்கொள்ள உருவாக்கி. எலிசாவுக்கு அந்த ட்ரைனிங் கொடுக்குறான். எங்கே போகிறேன்னு சொல்லலை, எடுத்துக்கொள்ளப்படுகிற நாள் வருது, ஆனால் அதை சொல்லலை. ஆனால் அவன் சொல்லுகிறான், என்னை கர்த்தர் இங்கே அனுப்புகிறார், நீ இங்கே இருக்கிறான். அதான் முக்கியம். என்னை ஆண்டவர் பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார், என்னை மட்டும் அனுப்புகிறார், நீ என்னோட வராத, இங்கே இரு. அதாங்க முக்கியம். வாசிங்க. கர்த்தர் எலியாவை சுழற்காற்றிலே பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ள போகிற சுழற்காற்றிலே பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட போகிற போது எலியா எலிசாவோட கில்காலிலிருந்து புறப்பட்டு போனான். எலியா எலிசாவை நோக்கி, நீ இங்கே இரு, நீ இங்கே அனுப்புகிறார் என்றான். ஆமென். தயவு செய்து முக்கியப்படுத்துங்க. சொல்லுங்க அல்லேலூயா. என்ன போக அனுப்புகிறார், நீ இங்கே இருங்க, அதுக்கு சொல்லுகிறான் எலிசா. வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. எலிசா, நான் உம்மை விடுகிறதில்லை. எலிசா சொல்லுகிறான், நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டும் உம்முடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று. அப்படியே புத்திரர், பெத்தேல் தானே, அதானே பார்த்தேன், பெத்லகேம் வராதே, பெத்தேலில் இருந்த தீர்க்கதரிசிகள் புத்திரர் எலிசாவினிடத்தில் வந்து இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையாய் இருக்கிற உன் எஜமானை உன்னை விட்டு எடுத்துக்கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா என்றார்கள். அதற்கு அவன், எனக்கு தெரியும், சும்மா இருங்கள் என்றான். அவன் இதுக்கு என்ன அர்த்தம் நினைக்கிறீங்க? முடிச்சிடுவான். ரொம்ப புத்திசாலி, அமைதியாக வர, எனக்கு தெரியும், நீங்கள் சும்மா இருங்க. சொல்லுங்க அல்லேலூயா. சில பேருக்கு தெரிய மாட்டேங்குது. கடமடா கேஸுகளுக்கு தான் எலிசாவுக்கு தெளிவாக தெரியும். எடுத்துக்கொள்வாரா? சரி, என்னை ஆண்டவர் என் மேலே சால்வை போட்டார். அது ஏன் என் மேலே சால்வை போட்டார்? எதுக்காக? நான் எதுக்காக பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கிறேன்? என்கிட்ட சொல்லலைனாலும் எனக்கு திட்டம் வச்சிருக்கிறார். சொல்லுங்க. அவன் எலியாவை எடுத்துக்கொள்வார்னு என்கிட்ட சொல்லலை, உங்கள்கிட்ட சொல்கிறாருல்ல, நீங்கள் சும்மா இருங்க, எனக்கு தெரியும், நீங்கள் சும்மா இருங்கள். சொல்லுங்க அல்லேலூயா. வைராக்கியமாய் பின்பற்றுகிற அந்த எலிசாவுடைய மகிமை, வைராக்கியமாய் மறுபடியும் வந்து சொல்றாங்க. தொடர்ந்து வாசிங்க. பின்பு எலியா அவனை நோக்கி எலிசாவே, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை எரிகோ மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு அவன், நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்படியே அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். எரிகோவில் இருந்த தீர்க்கதரிசிகள் புத்திரர் எலிசாவிடத்தில் வந்து, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையாய் இருக்கிற உன் எஜமானை உன்னை விடுத்து எடுத்துக்கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா என்று அவனை கேட்டார்கள். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. இதை தேவன் செய்து கொண்டே வருகிறார்.
நான் அநேக நேரங்கள் நமக்கு ஆண்டவர் வழி நடத்துவார். சொல்லுங்க அல்லேலூயா. எனக்கு தெரியும் சும்மா இருங்கள் என்றான். அவனுடைய பொறுமை. மறுபடியும் வாசிங்க. பின்பு எலியா அவனை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை யோர்தானுக்கு அனுப்புகிறார் என்றான். அதற்கு அவன், நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்படியே இருவரும் போனார்கள். தீர்க்கதரிசியின் புத்திரரிலும் 50 பேர் போய் தூரத்தில் பார்த்து கொண்டு நின்றார்கள். அவர்கள் இருவரும் யோர்தான் கரையிலே நின்றார்கள். அப்பொழுது எலியா தன் சால்வையை எடுத்து முறுக்கி தண்ணீரை அடித்தான். அது இரு பக்கமாய் பிரிந்தது. அவர்கள் இருவரும் உலர்ந்த தரைவழியாய் அக்கறைக்கு போனார்கள். அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு என்ன செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். ஆமென். தயவுசெய்து கவனிக்கலாம் முடிப்போம். சொல்லுங்க அல்லேலூயா. உங்க நேரத்துக்கு கேட்க மாட்டார் ஆண்டவர். அதுதான் நம்ம புரிஞ்சு வச்சிருக்கணும். எத்தனை பேர் தெரியுமா ஊழியத்தை விட்டு ஓடிடுறாங்க? எத்தனை பேர் ஊழியத்தை விட்டு ஓடிடுவாங்க? வைராக்கியம் வருவாங்க. நானே பார்த்துருக்கிறேன். ஆண்டவருக்காக உயிரை கொடுப்பேன்னு வருவாங்க. தப்புன்னு ஒரு கவர்மெண்ட் டீச்சருக்கு ஒரு இன்டர்வியூ வரும். வந்திருக்கு அது மாதிரி சோதனைனா சோதனை. ஊழியத்துக்கு வந்த பிறகு தான் ஆசிரியர் பயிற்சியிலேருந்து படித்ததுக்கு ட்ரைனிங் வந்திருக்கும். அன்னைக்கு போகிறவர் தான். அது மாதிரி போய் 2 பண்டாட்டி 3 பண்டாட்டி எல்லாம் மாறினதுக்கு ஊழியத்துக்கு வந்துட்டு கேட்குதா? சொல்லுங்க. ஆமே. ஊழியத்துக்கு நான் உயிரை கொடுப்பேன். எப்படி கொடுப்பார் அவர்? எதையுமே கற்றுக்கொள்ளவே இல்லையே, தேவனே அறியலையே. ஏதோ ஒரு அரசாங்க வேலைன்னு வந்து தூக்கி உதறிட்டு வேலையா ஆண்டவராது ஒன்றாவது ஓடி போய் அப்படி ஓடினவர்கள் எத்தனை பேர்? சொல்லுங்காமே. நம்ம திறமையினால இல்லை, கிருபையினால தான் நிற்கிறோம். சொல்லுங்க அல்லேலூயா. எலிசா கடைசியில் யோர்தானையும் தாண்டுகிறான். யோர்தானை தாண்டி யோர்தானுக்கு என்னை போச்சு விடார். நீ இங்கே இருந்தால் நான் உங்களுடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன், விடவே மாட்டேன். உண்மை விடுகிறதில்லை என்று ஜீவனை கொண்டு சொல்கிறேன். சொல்லுங்க அல்லேலூயா. உண்மை விடுகிறதில்லை என்று நான் ஜீவனை கொண்டு சொல்கிறேன். சரி வா. யோர்தானை கடந்த பிறகு தான், யோர்தானை கடந்த பிறகு கரெக்டாக சரியான மூமெண்ட். இப்போ அக்கினி ரதமாக அக்கினி குதிரை வரதான் பாக்கி. இப்போ தான் கேட்குறேன், நான் உனக்கு என்ன செய்யணும்? சொல்லுங்க அல்லேலூயா. நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஏன் இவ்வளோ நாள் எனக்கு ஆண்டவர் கேட்கவே இல்லை? அப்படி இல்லை. எப்போ சால்வே போடணும், எப்போ உனக்கு என்ன செய்யணும்னு கேட்குறதுக்கு அவருக்கு தான் தெரியும். ப்ளீஸ் லிசன் எவ்ரிவன். சொல்லுங்க அல்லேலூயா. உங்களை எப்போ கொடுக்கணும், எப்போ உயர்த்தணுங்கிற தேதியெல்லாம் அவருக்கு தான் தெரியும். ஏற்ற காலத்தில் உயர்த்தப்படும்படி அவருடைய பலத்த கரத்தில் அடங்கியிருங்கள். இதுதான் கர்த்தருடைய வார்த்தை. ஏற்ற காலம் அவருக்கு தான் தெரியும். ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படி அவருடைய கருத்துக்குள் பலத்த கருத்துக்குள் அடங்கியிருங்கள். சொல்லுங்காமே. சால்வையை போடுற நேரமும் தெரியும், உன்னை உயர்த்துற நேரமும் தேவனுக்கு தான் தெரியும். அது அவர் வச்சிருப்பார். அதனால தான் எளிய அமைதியாக இருக்கிறான். குருதியாக பின்பற்றி வந்தால் கொடுப்போம், விடாப்படியாக வந்தால் நான் கொடுப்போம். சொல்லுங்காமே. இதே தான் கானானிய ஸ்திரிக்கு ஆண்டவர் டெஸ்ட் பண்ணார். உனக்கு உதவி செய்ய நான் வரல, காணாமற் போன வீட்டு இஸ்ரவேலுக்கு நான் உதவி செய்ய வந்தேன். சொல்லுங்காமே. ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் பணிந்து கொண்டாள். பிள்ளையுடைய சாப்பாட்டெல்லாம் எடுத்து நாய்க்குட்டிக்கு போடுறது நல்லது கிடையாது. அது பிள்ளையுடைய சாப்பாடு, அதெல்லாம் எடுத்து நாய்க்குட்டிக்கு போட முடியாது. மெய்தான ஆண்டவரே. அந்த மேஜையிலிருந்து விழுகிறத அந்த வீட்டு நாய்க்குட்டி திங்கமா திங்காதா? அந்த மேஜையிலிருந்து விழுகிறத டபக்குன்னு ஓடிப்போய் அதுதானே திங்க. அப்போ எனக்கு பங்கு இருக்கா இல்லையா? ஸ்திரியே உன் விசுவாசம் பெரியது. ஸ்திரியே உன் விசுவாசம் லேசாக சுருக்குண்டவன இந்த சபையும் வேணாம், பாஸ்டர் வேணாம், இதெல்லாம் ஒரு பாஸ்டர் ஆக்கும். கூப்பிட்டோன்னா ஒடியாறதுக்கு 1000 பாஸ்டர் என் வீட்டில் இருக்குது. இருந்துட்டு போட்டோம். வெள்ளை அடித்தோன்னு ஃபோன் பண்ணோன்னு டப்புன்னு வாசலில் வந்து நிற்கிறதுக்கு 100 பாஸ்டர் இருக்குது. என்ன பாஸ்டர் அவர்? சொல்லுங்கள் அல்லேலூயா. அதெல்லாம் தேவன்ட்ட எடுபடவே எடுபடாது. கர்த்தருடைய வேத வாக்கியம் சொல்கிறது. ரொம்ப பொறுமையாக கேட்குறான் எலியா. நான் உனக்கு என்ன செய்யணும்? என்னை எடுத்துக்கொள்ளப்படும் முன்பு. இதை கூட கடைசியில் தான் சொல்கிறான். இந்த வார்த்தையை கூட எலியா கடைசியில் தான் சொல்கிறேன். என்னை எடுத்துக்கொள்ளப்படும் முன்பு நான் உனக்கு என்ன செய்யணும் மகனே? சொல்லுங்கள் அல்லேலூயா. உம்முடைய ஆவியில் 2 ரெட்டிப்பான பங்கு எனக்கு வேணும். அரிதானதை கேட்டாய். சொல்லுங்கள் அல்லேலூயா. ரொம்ப அரிதது. கர்த்தர் என்னை எடுத்துக்கொள்ளும் போது நீ கண்டா உனக்கு கிடைக்கல, என்ன கிடைக்காது. ஏன்னா அதை யாரும் பார்க்க முடியாது. அந்த மகிமையை மனுஷன் பார்க்க முடியாது. அக்னி ரதமும் அக்னி குதிரையும் வந்து என்னை பிரித்து பரலோகத்துக்கு கொண்டு போவோம். அதை யாரும் பார்க்க முடியாது. நீ அதை கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. சொல்லுங்க ஆமே. என்ன சொல்லுகிறான் எலியா? நான் எங்கே போகிறேங்கிற அறிவு உனக்கு இருக்கணும். நான் யாருக்காக ஊழியம் செஞ்சேங்கிற அறிவு உனக்கு இருக்கணும். மனுஷனுக்காக செய்யலைனா, மனுஷனை பிரியப்படுத்திட்டு அங்கங்கே ஓடிக்கிட்டு தெரியலனா, மனுஷன்ட்ட இதை வாங்கணுமே அதை வாங்கணுமே, திராட்சை தோட்டம் ஒளிவ தோட்டம் கேயாசி பண்ண மாதிரி. எலிசாவுடைய வேலைக்காரன் கேயாசி கூடவே இருந்தான். திராட்சை தோட்டம் வாங்குவோமா, ஒளிவ தோட்டம் வாங்குவோமா, இதை பதுக்குவோமா அதை பதுக்குவோமா, நமக்கு என்ன செய்வோம், நமக்கு சொத்து எப்படி சேர்ப்போம், அந்த வேலை கிடையாது எலிசாவுக்கு, எலியாவுக்கு கிடையாது. என் மகனே, நான் யாருக்கு வேலை செஞ்சு ஓடிக்கிட்டு தெரிஞ்சேன்னு உனக்கு அறிவு இருக்கணும். நான் இப்போ எங்கே என்னை கொண்டு போகிறாருங்கிற அறிவு இருக்கணும். சொல்லுங்காமே. என்னை எடுத்துக்கொள்ளும் போது நீ அதை கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. சொல்லுங்காமே. இது எதை குறிக்க தெரியுமா? பயங்கரமான விசுவாசம். என்னுடைய எஜமான் கர்த்தருக்கு ஊழியம் செய்தவன், உயிரோட கர்த்தர் எடுத்துக்கொண்ட மனுஷன், உயிரோட பரலோகத்துக்கு எடுத்துக்கொண்டு போய் அங்கே வச்சிருக்கிறாரு. நான் எப்படி நடக்கணுங்கிற ஒரு அறிவு உனக்கு வரும். அதை நீ பார்த்தா தான் தெரியும். சொல்லுங்காமே. அந்த அக்னி ரதமும் அக்னி குதிரையும் தேசத்தினுடைய ராஜாவுக்கு வராது, ஆனால் எனக்கு வரும். நான் என்ன எஜமானாகிய ஆண்டவருக்கு ஊழியம் செய்தவன். ஆமென். என் தேவனாகிய கர்த்தருக்கு வைராக்கியமாய் ஊழியம் செய்தவன். நான் எங்கே போகிறேங்கிறத உன் கண்ணை திறந்து பாரு. மற்றவர்கள் அதை பார்க்க முடியாது. சொல்லுங்காமே. மற்றவர்களுக்கு அவன் எடுத்துக்கொள்ளப்பட போகிற செய்தி மட்டும்தான் சொல்லப்பட்டது. ஆனால் நீ என்னோட கூட இருந்தவன், உன்னை அழைக்கப்பட்டவன். அடுத்து நீ வரணும்னா நீ கண்ணை திறந்து பார். சொல்லுங்க அல்லேலூயா. அதை கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடைக்காது. நம்ம நினச்சிட்டு இருக்கோம் விளையாட்டுன்னு.
சொல்லுங்க ஆமென். அந்த அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகள் வந்து அப்படி கிராஸ் பண்ணது எலியா உயிரோடு எடுத்து அவன் கண்டான். சீக்கிரம் வாசி முடிப்போம். அதற்கு அவன் அரிதான காரியத்தை கேட்டான். உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடையாது என்றான். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. கிறிஸ்துவுடைய வலது பார்சத்தில் இருக்கிற மேலானதை நாடுங்கள்னு பைபிள் சொல்லுது. சொல்லுங்க ஆமென். ஒரு தரிசனம் ஆண்டவரை காணணும்னு விருப்பி ஜெபம் பண்ணது உண்டா? ஒரு உபவாசம். தேவனுடைய தரிசனம் எனக்கு வரணுமே, தேவனுடைய சொப்பனங்கள் வரணுமே, தேவனுடைய திட்டங்களை தரிசனத்துக்கு நான் காத்திருக்கணும். எத்தனை பேர் 21 நாள் 11 நாள் ஜெபம் பண்ணுறாங்கல்ல? அப்படி வாஞ்சை வந்திருக்கா? ஆவிக்குரிய வாஞ்சை அது, ஆவிக்குரிய வாஞ்சை. வரக்கதவை சாத்துன்னு சொன்னார் ஆண்டவர், அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதான்னு சொன்னார். சொல்லுங்க அல்லேலூயா. ஆவிக்குரிய வாஞ்சை. அதனால சொல்ல, நீ அதை கண்டால் அதுக்கு ஒரு வைராக்கியம் வேணும், அதுக்கு ஒரு வைராக்கியம் வேணும். நான் என்னை எடுத்து கொள்ளப்படுகிற உன் கண்களால் நீ கண்டா அது உனக்கு கிடைக்கும். ரெட்டிப்பான வரம் இல்லைன்னா கிடைக்காது. சொல்லுங்காமே, ரெட்டிப்பான வரம் கிடைக்கிறது பிரச்சனையே இல்லை, அதை நீ எப்படி பயன்படுத்துங்கிற அறிவு உனக்கு இருக்கணும். அதுதான் முக்கியம். அதனால தான் சொல்லுகிறாங்க இல்லையா, பாரு, கண்ணை திறந்து பார். சொல்லுங்காமே, இங்கே பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுறது. சீடர்கள் பார்த்தாங்க, இயேசு கிறிஸ்து ஒலிவ மலையிலிருந்து பரலோகத்துக்கு ஏறி போனார், அண்ணாந்து பார்த்து கொண்டிருந்தார்கள். சொல்லுங்காமே, அதனால தான் எழுப்பி நின்று சாட்சி சொல்கிறாங்க. கண்ணார கண்டோம், ஜீவாதிபதியை நீங்கள் கொலை செய்தீர்கள், நாங்கள் அவருக்கு சாட்சியாக இருக்கிறோம். சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. எழுப்பி நிற்போமா? க்ளோரி டு காட். நன்றி ஆண்டவரே, மேலானதை நாடுகிறோம். கரந்தட்டி நன்றியோடு உள்ளத்தோடு என் ஆத்துமாவே நன்றி சொல்லு. உள்ளத்தோடு கிருபை இரக்கங்களா பணிமுடி, கிருபை இரக்கங்களா பணிமுடி சூட்டுகிறார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளா ஆக்குகிறார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளா திருப்பி ஆக்குகிறார். கர்த்தர் செய்த glory glory to God. ஒரு நாளும் மறவாதே கர்த்தர் செய்த நன்மைகளை, ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு உள்ளத்தோடு. ஆத்துமாவே நன்றி சொல்லு உள்ளத்தோடு. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே, குற்றங்களை மன்னித்தாரே. கிருபையினால் அடுகுழி நின்று நீந்தாரே, ஜீவனை நீந்தாரே. அடுகுழி நின்று நீந்தாரே, ஜீவனை நீந்தாரே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு உள்ளத்தோடு. ஆத்துமாவே நன்றி சொல்லு உள்ளத்தோடு. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு உள்ளத்தோடு. ஆத்துமாவே நன்றி சொல்லு உள்ளத்தோடு. இளமையை கழுகு போல, இளமையை கழுகு போல, இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். ஓடினாலும் நடந்தால் என் பலம் குறைவதில்லை. ஓடினாலும் நடந்தால் பலம் குறைவதில்லை. கர்த்தர் செய்த நன்மைகளை கர்த்தர் செய்த ஒரு நாளும் மறவாதே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு. அல்லேலூயா. ஆத்துமாவே நன்றி சொல்லு உள்ளத்தோடு. கரங்களை
உயர்த்துவோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். எல்லாரும் கரங்களை உயர்த்துவோம். அழைக்கப்பட்ட ஒருவரையும் ஆண்டவர் கைவிடுகிறதில்லை. அழைக்கப்பட்ட ஒருவரையும் வெறுமையாய் விடுகிறதில்லை. சால்வை போடப்பட்ட ஒருவரையும் ஆண்டவர் விட்டு விடுகிறதில்லை. சால்வையை போட்ட ஒருத்தரையும் ஆண்டவர் விடுகிறதில்லை. ஆமே பிள்ளைய நீ உண்மையா பின்பற்றுகிறது உண்மையா? கர்த்தருடைய குரல், கர்த்தருடைய தரிசனம், கர்த்தருடைய சொப்பனம் எதுவும் வரலைன்னாலும் பரவாயில்ல. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வைராக்கியமா பின்பற்றுகிற ஆவி உண்டா? க்ளோரி டு காட். நன்றி ஆண்டவரே. வைராக்கியமா பின்பற்றுகிற ஆவி உண்டா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கரங்களை உயர்த்துவோம். சோர்ந்து போய் தூங்குகிற தீர்க்கதரிசிகள் அல்ல ஆண்டவரே. ஸ்தோத்திரம். சால்வை உண்மையில் போடப்பட்டா முடிவு பரியந்தம் அவரை பின்பற்றி உத்தம இருதயத்தோட உனக்கு கொடுத்த எந்த வேலை, தண்ணி ஊத்துற வேலையாக இருந்தால் பரவாயில்ல, உன்னை அழைக்கப்பட்ட மனுஷன் கூட்டுற வேலையோ பரவாயில்ல, ஆனால் நீ அழைக்கப்பட்ட மனுஷன். அவருடைய திட்டங்கள் நிறைவேறும். அவருடைய நேரம் வரும். ஆமேன். அவருடைய நேரம் வரும். ஆமேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். உத்தமமாய் பின்பற்றுவதன் மேல ஒரு கிருபையுள்ளவராகவே இருக்கிறார்.